பாவத்தை அறிக்கை செய்யற அறிக்கை என்னைக்காவது பாவம் செய்யும்போது மட்டும்தான் செய்கிறோம். ஆனால் விசுவாச அறிக்கை என்கிறது நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கிறார், மீட்பு நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறது, நம்முடைய ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் என்ன, கல்வாரி சிலுவை நமக்கு என்னத்தை பெற்று தந்திருக்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் என்னவா இருக்கிறோம், இவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இதையெல்லாம் நாம் அறிக்கை செய்கிறோமே, அதுதான் விசுவாச அறிக்கை. கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் சத்தியா, கர்த்தாவேவும் போன்றதே, உந்த ஞானமாழ்கடல் போன்றதே, பாதம் பணிவே கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் கர்த்தாவேவும் நிதி பர்வதம் போன்றதே, உந்த ஞானமாழ்கடல் போன்றதே, பாதம் பணிவே உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றேன், உம்மிழவே இளைப்பாறுதல், ஆத்துமாவை உந்தன் நன்மையால் நிரப்பி, பேரின்ப நதியால் என் ராகத்தை கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் கர்த்தாவேவும் நிதி பர்வதம் போன்றதே, உந்த ஞானமாழ்கடல் போன்றதே, பாதம் பணிவே உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றீ, உம்மிழல்ய இளைப்பாறுதல், ஆத்துமாவை உந்தன் நன்மையால் நிரப்பி, பேரின்ப நதியால் என் உள்ளமெல்லாம் உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றீ, உம்மிழல்ய இளைப்பாறுதல், ஆத்துமாவை உந்தன் நன்மையால் நிரப்பி, பேரின்ப நதியால் என் தாகத்தை தீர்ப்பவரே, உள்ளமெல்லாம் அன்ப
கடந்த பல வாரங்களாக இயேசு விசுவாசத்தை குறித்த போதித்த அந்த பகுதியிலிருந்து மார்க் 11ஆம் அதிகாரத்திலிருந்து எடுத்து தேவனுடைய விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். ஒரு அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவனும் கனி புசியாதிருக்க கடவன் என்று சொல்லுகிறார். 24 மணி நேரத்தில் அது வேரோடு பட்டு போகிறது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சீஷர்களை பார்த்து சொல்றாரு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். எவனாகிலும் அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி போதிக்கிறார். அந்த பகுதியிலே நிறைய காரியங்கள் தேவனுடைய விசுவாசத்தை குறித்த வெளிப்பாடு அடங்கி இருக்கிறது. அதை வேணுமென்றே அவர்களுக்கு போதிக்கிறார். தேவனுடைய விசுவாசத்தை குறித்து, எப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் உடையவராக இருக்கிறார், அந்த விசுவாசத்தை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், எப்படி அது வேலை செய்கிறதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு போதிக்கிறார். இதைதான் போதித்து வருகிறோம். அதன் பல்வேறு அம்சங்களை சொல்லி வருகிறேன். இந்த தேவனுடைய விசுவாசத்தில் ஒரு முக்கியமான காரியம் கடந்த பல வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். அது என்னன்னா, நம்முடைய வார்த்தைகள். விசுவாச ஜீவியம் என்றால் அதில் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் ஏதோ நான் விசுவாசத்தில் ஜீவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ நம்பிட்டு இருக்கிறது இல்லை. எப்படி நம்முடைய வார்த்தைகளை நாம் எப்படி சரிப்படுத்தி வாயின் வார்த்தைகளின் பலனை நாம் புசிக்கிறோம். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வாய் மொழியால் சிக்கண்டு போகிறோம். வாய் மொழியால் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகிறது. இதெல்லாம் வேதவசனம் போதிக்கிறது. வாய் ஜீவ ஊற்று போல இருக்கிறது. வாய் எப்படி உபயோகப்படுத்தி காரியங்களை உருவாக்கலாம். இதுதான் விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைன்னு சொன்னால் ஏதோ எனக்கு வேலை இல்லை, விசுவாசத்தில் இருக்கிறேன் அப்படின்னு இல்லை. வாயை எப்படி பயன்படுத்துகிறது, வாயை உபயோகப்படுத்தி எப்படி உருவாக்குவது என்கிறத குறித்தான் போதித்து வருகிறோம். இப்போ ஆனால் நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியம் என்கிறது ரொம்ப அவசியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆகவே இன்றைக்கு தொடர்ந்து இதை குறித்து போதிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இன்றைக்கு கன்ஃபெஷன், அதாவது விசுவாச அறிக்கையை குறித்து சில காரியங்களை சொல்ல போகிறேன். இன்னைக்கோ அடுத்த வாரமோ. அதன் பிறகு 3வது வாரத்தில் அடிப்படையாக 5 காரியங்களை எப்படி நாம் அறிக்கை செய்ய வேண்டும் என்பதையும் காண்பிக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் நம்முடைய வாய் எப்படி விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்ய வேண்டும், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் நாம் எப்படி சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது அவசியம். அதனால் இந்த விசுவாச அறிக்கையை குறித்து நாம் கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாமல் இங்கேருந்து கடந்து போகக்கூடாது. விசுவாச அறிக்கை, எல்லாம் சொல்லுங்க விசுவாச அறிக்கை. நிறைய பேருக்கு விசுவாச அறிக்கைன்னா என்னன்னு புரியறதில்லை. அநேக கிறிஸ்தவ பெரியோர்கள் காலகாலமாக பல நூற்றாண்டுகளாக சொல்லி வருகிறார்கள், கிறிஸ்தவம் ஒரு மாபெரும் அறிக்கையின் மார்க்கம் என்று. அதாவது கிறிஸ்டியானிட்டி இஸ் a great confession அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் அறிக்கை இருக்குதுன்னு இல்லை, கிறிஸ்தவமே ஒரு பெரிய அறிக்கை என்று பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம், தேவனுடைய மனுஷர்கள் பல நூற்றாண்டுகளாக சொல்லி வருகிறார்கள். கிறிஸ்டியானிட்டி இஸ் a great confession. ஏன் அது கிரேட் கன்ஃபெஷன்றாங்க? கன்ஃபெஷன் சொன்ன உடனே கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஞாபகம் வருது? பாவ அறிக்கை தான் ஞாபகம் வருது. பாவ அறிக்கை செய்தா அதான் கிறிஸ்தவங்க, அவங்க பாவ அறிக்கை செய்கிறவங்க அப்படின்னு. ஆனால் பாவ அறிக்கை பாவம் செய்யும் போது தான் செய்கிறோம். எப்போ பார்த்தாலும் பாவ அறிக்கை செய்துட்டு இல்லை, பாவம் செய்கிறப்ப தான் செய்கிறோம். அறிக்கையை பற்றி சில காரியங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல விதமான அறிக்கைகள் இருக்குது. ஒன்று ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கென்று ஒரு அறிக்கை. ரட்சிக்கப்படுகிற வேலையில் ஒரு மனுஷன் செய்யக்கூடிய அறிக்கை. பாருங்க 10ஆம் அதிகாரத்தில் ரோமரில் 9-10 வசனங்களை பாருங்கள். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப ரட்சிக்கப்படுறவனுக்கு எப்படி ரட்சிக்கப்படுறதுன்னு சொல்றாரு. எப்படி ரட்சிக்கப்படுறதா? இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இங்க பாருங்க, பாவ அறிக்கையை பற்றி ஒண்ணுமே சொல்லல. அது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்குது. இதுவே சிலருக்கு குண்டு போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னா, ரட்சிக்கப்படுறதுக்கும் பாவ அறிக்கைக்கும் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சம்பந்தமே கிடையாது. நான் வளர்ந்து வந்த காலத்தில் சொல்லுவாங்க, எல்லா பாவத்தையும் அறிக்கை செஞ்சிட்டியா? எல்லாத்த பாவத்தையும் அறிக்கை செஞ்சதுன்னா நான் எத்தனை வயசுலேருந்து பாவம் செஞ்சிட்டு இருக்கிறேன். அத்தனை பாவத்தையும் ஞாபகம் வச்சிருந்து நான் இன்னைக்கு அறிக்கை செய்யறது. எவ்வளோ அறிக்கை செஞ்சாலும் சிலதெல்லாம் அறிக்கை செஞ்சோமான்னு சந்தேகம் வந்துடுது. அதனால தான் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இந்த ரட்சிப்பை பற்றிய நிச்சயம் உண்டாகாமல் இருந்தது. அதுக்கு ஒரு தனி ஆல்டர் கால் கொடுப்பாங்க.
ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரு ஆள் இருக்காள், ரட்சிக்கப்பட்டு அதை பற்றி நிச்சயம் இல்லாதவர்களுக்கு ஒரு ஆள் இருக்காள். எத்தனை நிச்சயத்துக்கு போனாலும் நிச்சயமே உண்டாக மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சியா திருப்பி திருப்பி கேட்க கேட்க சந்தேகம் தான் அதிகம் உண்டாகுது. எதையோ விட்டுருப்பனோ, விட்டதுனால நான் தொலைஞ்சேன் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா எத்தனை வருஷம் பாவத்தை ஞாபகம் வச்சது நான் அறிக்கை செய்ய முடியுமா? வேத வசனத்தில் புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தீர்கள் சொன்னால் ரட்சிக்கப்படுவதற்காக பாவத்தை அறிக்கை செய்யணும்னு போதிக்கவே இல்லை. பாவ அறிக்கையை பற்றி பழைய ஏற்பாட்டிலலாம் சொல்லியிருக்குது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் சொல்லி இருக்குது. ஆனால் ஒருபோதும் ரட்சிக்கப்படுவதற்காக பாவத்தை அறிக்கை பண்றதை பற்றி சொல்லவே கிடையாது. ரட்சிக்கப்படுறவன் என்ன பண்ணணும்? இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யணும், இயேசுவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கணும் இருதயத்தில். இவ்வளவுதான். பாவ அறிக்கை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசுவன் ஆண்டவர் அறிக்கை செய்த உடனே இயேசுவனுடைய ஆண்டவர் ஆயிடுறாரு. எதனால் ஆண்டவர் ஆகிறாரு? இவன் அறிக்கை செய்தான், அவன் பொசஸ் பண்ணிக்கிறான். He confessed, therefore he possesses Christ as Lord. இவன் இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்தபடினாலே இயேசுவை ஆண்டவராக அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். Confession brings possession. நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு சொந்தமாகிறது. அவன் சொன்னபடி ஆகும்னு சொல்லியிருக்கேன். அதனால அறிக்கை அப்படிதான் வேலை செய்யுது. இயேசு என்னுடைய ஆண்டவர் என்று அறிக்கை செய்யறான், இயேசு அன்றிலிருந்து அவனுடைய ஆண்டவர் ஆயிடுறாரு. அதுதான் ரட்சிப்பு. நீங்கள் எல்லாம் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவர் ஆண்டவராக அறிக்கை செய்தவர்கள், அதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட பிறகு சில நேரங்களில் பாவம் செய்ய நேரிடுகிறது இல்லையா? எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு சில நேரங்களில் பாவம் செய்ய நேரிடுகிறது. அப்ப என்ன பண்றீங்க? பாவத்தை அறிக்கை செய்கிறீர்கள். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், எதை அறிக்கையிட்டால்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். எதை பற்றி பேசுறாரு? யாருக்கு எழுதுறாரு? விசுவாசிகளுக்கு எழுதுறார். 1 யோவான் நிருபம் விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட நிருபம். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க இவங்கெல்லாம். பாஸ்டர் ஜான் எழுதுறார். ஒரு நல்ல பாஸ்டர் பாருங்க. இவர் ஜனங்களுக்கு வழியை சொல்லி தர்றார். ஒருவேளை நீங்க பாவம் செய்ய நேரிட்டால் என்ன பண்ணணும்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். விசுவாசிகளுக்கு சொல்றாரு பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்னா. அப்ப விசுவாசிகள் ஒரு சில நேரம் பாவம் செய்ய நேரிடலாம். நேரிடும் போது பாவத்தை அறிக்கிறது ரொம்ப சுலபம். இப்ப எல்லா பாவத்தையும் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியதில்லை. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகுல இருந்து ஆரம்பிக்கலாம். ரட்சிக்கப்பட்டீங்க, கத்திற்காக வாழ்ந்து வர்றீங்க, இன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க. அப்ப இன்னைக்கு அந்த என்ன தப்புன்னு தெரியும், உடனே அறிக்கை செய்து அதை விட்டுறலாம். ஒருவேளை 10 நாள் பொறுத்து இன்னொன்று செஞ்சீங்கன்னா அதை அன்னைக்கு அறிக்கை செய்து விட்டு விடலாம். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்குது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார். இது விசுவாசிகளுக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தை. அப்ப பாவ அறிக்கைன்றது ரட்சிக்கப்படாதவன் செய்யறது இல்ல. பாவ அறிக்கைன்றது ரட்சிக்கப்பட்டவன் செய்கிற ஒரு அறிக்கை. ரட்சிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சுட்டான். இப்போ அதனால கர்த்தருக்கு அவனுக்கு ஒரு இது உண்டாயிடுச்சு. உறவுல எந்த வித்தியாசம் உண்டாகல, ஐக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனை உண்டாயிடுச்சு. உறவை மாற்ற முடியாது, தகப்பன் பிள்ளைன்ற உறவை மாற்ற முடியாது. ஆனா தப்பு செய்யும் போது தகப்பன் பிள்ளைக்கு இடையே பிரச்சனை உண்டாயிடுது. உறவை மாத்திர முடியாது, ஆனா பிரச்சனை உண்டாயிடுது. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக, மனத்தாங்கலை தீர்த்துக் கொள்வதற்காக, அந்த ஐக்கியத்தில் ஏற்பட்டிருக்கிற விரிசலை சரிப்படுத்திக் கொள்வதற்காக அவன் அறிக்கை செய்யறான். இது கொஞ்சம் வித்தியாசமானது. அப்ப ரட்சிக்கப்படாதவன் என்ன அறிக்கை செய்யறான்? இயேசு அறிக்கை செய்யறான் ஆண்டவராக. ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் என்னைக்காவது ஒருத்தன் செய்யறவன், அவன் ரட்சிக்கப்பட்டவன் எது அறிக்கை செய்யறான்? தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யறான். பாவம் செய்யும் போது 3வது அறிக்கை ஒன்று இருக்குது. அது என்னன்னா விசுவாச அறிக்கை. சொல்லுங்க, விசுவாச அறிக்கை. அதை பற்றி தான் இப்ப படிக்க போறோம். இந்த விசுவாச அறிக்கைங்கிறது நாம் எப்பவுமே செய்யறது. இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம், காலையில செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், ராத்திரி செய்யலாம், 24 மணி நேரம் செய்யலாம், எப்ப வேணும்னாலும் செய்யலாம். கிறிஸ்தவம் ஒரு அறிக்கையின் மார்க்கம்னு சொன்னது பாவ அறிக்கையை சொல்லல. கிறிஸ்தவம் ஒரு அறிக்கையின் மார்க்கம்னு சொல்றது ஏதோ இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம அறிக்கை செய்யறோம், அதை பற்றி சொல்லல. கிறிஸ்தவம் ஒரு அறிக்கையின் மார்க்கம்னு சொன்னா, ஆமா இயேசு ஆண்டவரை அறிக்கை செய்யறோம், அப்படிதான் ரட்சிக்கப்படுறோம். ஆமா பாவம் செய்யும்போது பாவத்தை அறிக்கை செய்யறோம், அப்படிதான் பாவத்தை நாம் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரித்து கழுவப்படுறோம். ஆனால் என்றைக்குமே நாம் விசுவாசிக்கிறதை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். எப்போதுமே இது எப்பவுமே செய்யற அறிக்கை. இது என்னைக்காவது ஒரு நாள் செய்யற அறிக்கை இல்ல. இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொள்றதுன்றது அது வாழ்க்கையில ஒரு தடவை செய்யற அறிக்கை, அதுக்கப்புறம் அது செய்யறது கிடையாது இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் ரட்சிக்கப்படுவதற்காக அதை செய்யறோம். பாவத்தை அறிக்கை செய்யற அறிக்கை என்னைக்காவது பாவம் செய்யும்போது மட்டும்தான் செய்கிறோம். ஆனால் விசுவாச அறிக்கை என்கிறது நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கிறார், மீட்பு நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறது,
நம்முடைய ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்கள் என்ன, கல்வாரி சிலுவை நமக்கு என்னத்தை பெற்று தந்திருக்கிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் என்னவாயிருக்கிறோம், இவைகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இதையெல்லாம் நாம் அறிக்கை செய்கிறோமே, அதுதான் விசுவாச அறிக்கை. இதான் ஃபெய்த் கன்ஃபெஷன் என்று சொல்வது இல்லையா? இந்த ஃபெய்த் கன்ஃபெஷன் ரொம்ப முக்கியம். இந்த விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். பாருங்க, இதுல என்ன பலன் இருக்கிறது, இதனால என்ன நடக்குது, விசுவாச அறிக்கை செய்யறதுனால என்ன நமக்கு உண்டாகிறது, சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் இந்த வாரம் அடுத்த வாரம் சொல்ல போறேன். ஒண்ணு, முதலாவது, விசுவாச அறிக்கை நமக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்குகிறது. கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்யும் போது நமக்குள்ளே விசுவாசத்தை அது உண்டு பண்ணுகிறது. ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படி வரும்னு சொல்லி இருக்கு பாருங்க. விசுவாசம் வரும். யாருக்காவது விசுவாசம் இல்லையா? விசுவாசம் வேணுமா? வருமா? கண்டிப்பா வரும். விசுவாசம் எப்படி வரும்னு வேதம் சொல்லுது. சிலர் சொல்றாங்க, எப்படி வரும்னு தெரியலையா, நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், எப்போ வருமோ தெரியல. விசுவாசம் வரும். எப்படி வரும்ன்றது கரெக்டா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லி தந்திரப்பட்டிருக்கிறது. எப்படி வருமா? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கவனிக்க வேணும். வேதம் ஒரு சில காரியங்களை குறிப்பிட்ட விதத்தில் சொல்லும் போது அது என்னவென்று கவனித்து நாம் பார்ப்பது அவசியம். கவனித்து நாம் தெரிந்து கொள்வது அவசியம். எப்படி வருமா? விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எப்படி வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்புறம் வாசிக்கிறேன் பாருங்க. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். இஸ்ரவேலரை பற்றி சொல்றாரு. அவங்க என்ன கேள்விப்படலையா? ஏன் அவங்களுக்கு விசுவாசம் வரல? அவங்க வாழ்க்கையே பெரிய பிரச்சனையா இருந்தது பாருங்க. இந்த தேவனுடைய மக்கள் இஸ்ரவேலர் கானான் தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணி போய் சேரல. கடைசியில ஆளுங்கெல்லாம் வனாந்தரத்திலேயே செத்து போனார்கள். வாழ்க்கை அப்படி பிரச்சனையா இருக்குது. அதனால அதை பற்றி டிஸ்கஸ் பண்றாரு. அவர்கள் கேள்விப்படலையா? ஏன் விசுவாசம் அவங்களுக்கு வரலன்றாரு. ஏன் அந்த ஆளுகள்லாம் கத்தரை அவ்வளவு ஆசீர்வதிச்சாரு, கானான் தேசத்தை தர்றேன்னாரு, பாலந்தேனு ஓடுற தேசத்தை தர்றேன்னாரு, ஏன் அவங்க கேள்விப்படலையா? அவங்க பிரச்சனை என்ன? ஏன் விசுவாசம் அவங்களுக்கு வரல, கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றார். அல்லாமல் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு, கவனிச்சிங்களா, கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுறேன்னு என்னன்னு சொல்றேன் பாருங்க. கர்த்தர் ஒன்று சொல்றாரு, இவங்க அதை சொல்றது இல்லை. எப்படி பேசுறாங்க? எதிர்த்து பேசுறவங்க, எதிர்த்து பேசுகிறவர்களுமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். அதாவது கர்த்தர் சொல்றாரு, கீழ்ப்படியாத எதிர்த்து பேசுற ஜனங்களை என்னைக்கு கீழ்ப்படிஞ்சு என்னைக்கு என்னோட சேர்ந்து பேசுவாங்கன்னு கையை நீட்டி ரெடியா காத்துட்டு இருந்தேன். அவங்க தான் பண்ணாம விட்டாங்க, அதனால தான் தொலைஞ்சாங்கன்றாரு. நான் ரெடி, நான் சொல்றது சொல்லிட்டேன், கானான் தேசம் உங்களுதுன்னு சொல்லிட்டேன், தந்தேன்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க எதிராக தான் பேசிட்டு இருக்காங்க, அதை பேச மாட்டேங்கிறாங்க, அதுக்கு மாறாதான் பேசிட்டு இருக்காங்க. நான் ரெடியா அவர்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு என்னைக்கு அவர்கள் வாயை திறந்து இதை பேசி சொந்தமாக்கிக் கொள்வான்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொல்லுகிறார். அப்ப இஸ்ரவேலுடைய பிரச்சனை என்ன? அவளுடைய பிரச்சனை என்னன்னா, அவங்க கேள்விப்படலையா, அறியலையா? அவர் சொல்றாரு, கேள்விப்பட்டார்கள், அறிந்திருந்தார்கள். இந்த வார்த்தைகள் காதுல விழலையா? விழுந்தது. கேள்விப்பட்டார்கள். இந்த சத்தம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 18ஆம் வசனத்துல, அவைகளின் சத்தம், கர்த்தர் அவர்கள் கொடுத்திருக்கிற காரியங்களை குறித்த சத்தம், அறிவிப்பின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள், எல்லாம் சொல்லுங்க, அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் சொல்லுகிறது என்றாரு. அதாவது அவைகளை குறித்த சத்தத்தையும் அந்த வசனத்தையும் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் கேட்டாங்க. பூமி எங்கும் அந்த சத்தங்கள் கேட்கப்பட்டது. சத்தத்தை கேட்டாங்க, ஆனால் அந்த வார்த்தைகள் அவளுக்குள்ளே செல்லவில்லை. வசனங்களை கேட்டார்கள், ஆனால் அந்த வசனங்களை கேட்ட வசனங்கள் அவளுக்குள்ள செல்லவில்லை. பெரிய வித்தியாசம் பாருங்க. விசுவாசம் எப்படி வருதுன்னு சொல்லப்படுறது. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அந்த வசனம் என்கிற வார்த்தையில கிரேக்க மொழியில ரேமா என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிரேக்க மொழியில வசனத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்குது. லோகாஸ் ஒரு வார்த்தை இருக்குது, ரேமான்லாம் இருக்குது. இந்த ரேமான்ற வார்த்தை குறிப்பிட்ட விதத்தில் ஏன் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு கவனிக்கணும்.
ஏன் மற்றதை உபயோகப்படுத்தல, இதை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ரேமாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஸ்போக்கன் வேர்டு, பேசப்படுகிற வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தை இல்ல, பேசப்படுகிற வார்த்தை. எண்ணப்படுகிற காரியங்கள் இல்ல, பேசப்படுகிற வார்த்தை. அப்ப பேசப்படுகிற வார்த்தை. அப்ப விசுவாசம் எப்படி வரும்னு தெளிவா சொல்றாரு, குறிப்பிட்ட விதத்துல சொல்றாரு. விசுவாசம் வாசிக்கிறதுனால வராது. விசுவாசம் ஏதோ யாரோ சொல்லி அந்த சத்தம் நம்ம காதுல கேட்டதுனால வராது. விசுவாசம் பேசுகிறதுனால வருது. யார் பேசணும்? நாம எதை கேள்விப்படுறோமோ அதை எடுத்து, இப்படி சொல்றாங்களே கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காராமே, கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு தந்தார்னு சொல்லிட்டாராமே. மோசஸ், பாஸ்டர் மோசஸ் பிரசங்கம் பண்றாரு. எத்தனை பேருக்கு பாஸ்டர் மோசஸ் பாஸ்டர் இருந்தா நல்லா இருக்குன்றீங்க? அற்புதமா இருந்தாரு. சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா கடந்தாரு, பிளந்தாரு அவரு. எத்தனை அற்புதங்கள்! எவ்வளவு பெரிய மனுஷன் பாருங்க. அவ்வளவு பெரிய மனுஷன் பாஸ்டரா இருக்காரு. அவர் சொல்றாரு கர்த்தர் இந்த தேசத்தை நமக்கு தந்தார் அப்படிங்கிறாரு. தந்தார்னு ஒண்ணு இவங்க என்ன பண்ணிருக்கணும்? தந்தார்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு. கர்த்தர் இப்படி சொன்னாராமே, கர்த்தருடைய வார்த்தையாம, கர்த்தர் அவரை மலையில கூட்டு போய் இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு, இதெல்லாம் தந்திருக்கிறேன் இருக்கிறாரு, இவ்வளவு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னு இவங்க என்ன பண்ணணும்? கர்த்தர் அதை தந்தார்னு சொன்னா நாமும் அது நம்முடையது என்று பேச ஆரம்பிப்போம் அன்றிலிருந்து. ஆனா அப்படி பேசினாங்களா? கிடையாது. எதிர்த்து பேசுகிறவர்களா இருந்தாங்க. கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுறவங்க என்ன சொன்னேன் இல்லையா? 10 முறை என்ன சோதித்தார்கள் சொல்றாரு. 10 முறை என்ன சோதித்தாங்க. என்ன பேசினாங்க? எதிர்த்து பேசினாங்க. எதிர்த்து பேசுறதுன்னா என்ன? கர்த்தர் ஒண்ணு சொல்றாரு, இவங்க இல்ல. கர்த்தர் சொல்றவங்க தந்தன்றாரு, அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க செத்தோம் போ அப்படின்றாங்க. கர்த்தர் சொன்னார் அந்த தேசத்துக்கு ஒன்று கொண்டு போவேன்றார், இவங்க சொல்றாங்க முடியவே முடியாது. கர்த்தர் சொன்னார் அது உங்களுடையதுன்றார், இவங்க சொல்றாங்க நாங்க அங்கேயே திரும்பி போறோம், எகிப்துக்கே திரும்பி போறோம், எங்களை சாக வாங்கி கொண்டு வந்தீர். எதிர்த்து பேசுகிறவர்கள், அதாவது கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை பேசாம இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இவங்களுக்கு என்ன படுதோ, இவங்க மூடு எப்படி இருக்குதோ, இவங்களுடைய பயங்கள் அதன் அடிப்படையில் அவர் பேசுறாங்க. கர்த்தர் சொன்னதன் அடிப்படையில் அவர்கள் பேசவில்லை. இவங்க என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தர் சொன்னார்னு உடனே அந்த சொன்னதை கேட்டா பத்தாது. கவனிங்க நல்லா, எப்படி விசுவாசம் வருது? விசுவாசம் கேள்வியினாலும், கேள்வி பேசப்படுகிற வார்த்தையினாலும் வருகிறது, வசனத்தினாலும் வருகிறது. அப்ப வசனத்தை கேட்டா போதாது, இவங்க அந்த சத்தத்தை கேட்டா போதாது. கேட்டு அந்த வசனத்தின் சத்தத்தை கேட்டு, அந்த வசனத்தை கேட்டு அதன் வெளிப்பாடை உள்ளத்தில் பெற்று அந்த வசனத்தை இவர்கள் பேச வேண்டும். அப்பதான் விசுவாசம் வரும். இப்ப ஏன் விசுவாசம் வரலன்னு தெரிஞ்சிருச்சு. கேட்டாங்க, கேள்விப்படவில்லையா? கேள்விப்பட்டார்கள். அறியவில்லையா? அறிந்தார்கள். ஏன் வரல? இவங்க வாயை திறந்து அதை பேசல. எத்தனை பேருக்கு தெளிவா விளங்குது? இவங்க வாயை திறந்து ஒரு நாளும் கானான் தேசம் என்னுடையது சொன்னாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் சொல்லவே இல்லை. பாலும் தேனும் ஓடுற தேசம் என்னது சொன்னாங்களா? சொல்லவே இல்லை. அதான் சொல்றாரு, கேள்விப்பட்டார்கள், அறிந்தார்கள், இருந்தாலும் விசுவாசம் வரல. விசுவாசம் எப்படி வருது? விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. கேள்வி எப்படி வருகிறது? பேசப்படுகிற வார்த்தையினால் வருகிறது. யார் பேசுற வார்த்தையினால? யாரோ ஒருத்தர் பேசுற வார்த்தையினால இல்ல, நான் அதை கேள்விப்பட்டு நான் பேசுறேன் பாருங்க, அந்த வார்த்தையினால வருகிறது. அப்ப அதுதான் விசுவாச அறிக்கை. நிறைய பேருக்கு இது வழங்காதனால தான் இந்த விசுவாச அறிக்கையை எதுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல. நான் என்ன சத்தியம் கேள்விப்பட்டேன், நான் என்ன சத்தியம் எனக்கு போதிக்கப்பட்ட, எதுக்கு வந்திருக்கீங்க? சத்தியத்தை கேட்குறீங்க இல்லையா? சத்தம் கேட்கறது. ஆம்பிளிஃபயர்லாம் வச்சு நீங்க பிரசங்கம் பண்றோம். மோசே எப்படி பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியல, பாவம். எந்த ஆம்பிளிஃபயரும் இல்லாம, எந்த ஃபெசிலிட்டி இல்லாம அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. கேள்விப்பட்டார்கள், அறிந்தார்கள். சத்தம் பூமியின் கடைசி வரைக்கும் சென்றது, பூச்சங்கரத்தின் கடைசி வரைக்கும் சென்றதான். கேள்விப்படலைன்னு சொல்ற ஆளே இருக்க முடியாது. அவங்க இருந்த இடமெல்லாம் அந்த சத்தம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த வசனத்தை பேசவில்லை. கடவுள் எப்படி வச்சுட்டாருன்னா, உங்களுக்கு விசுவாசம் வேணும்னா நீங்க பேசினாதான் உங்களுக்கு விசுவாசம் வரும். ஆகவேதான் விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். நீங்க என்னைக்கு வசனத்தை பேசலையோ அன்னைக்கு உங்களுக்கு வராது. நீங்க எல்லா பிரசங்கமும் கேட்கலாம், விசுவாசம் வராது. ஹலோ, பிரசங்கம் கேட்கறது நல்லது. பிரசங்கம் கேட்கும்போது வெளிப்பாடு வரும், அறிந்து கொள்ளுகிறீர்கள். ஆனா நீங்க என்னைக்கு அது உங்களுடையது என்று பேசவில்லையோ அன்னைக்கு விசுவாசம் உங்களுக்கு வராது. நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் சொல்லியிருக்காரு, நான் பிரசங்கம் பண்றேன். அவர் எப்படி இன்றைக்கு சுகம் அளிக்கிறார் நான் சொல்றேன், உங்களுக்கு பிரசங்கம் நடக்குது. ஆனா நீங்க அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர், என் பரிகாரி அவர் என்று நீங்க சொல்லலனா, நீங்க ஒவ்வொரு நாள் அதை சொல்லலனா, வியாதியின் மத்தியில் அதை சொல்லலனா, விசுவாசம் அந்த சுகத்தை உண்டாக்குவதற்கு வராது. அப்படிதான் எல்லாத்திலையும் நீங்க சொல்லலனா
வராது. இருக்கீங்களா? இப்ப விளங்குதா எதுக்கு நிறைய பேருக்கு, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு விசுவாசமே வரலன்னு? நிறைய விசுவாசிகள் எப்படிப்பட்ட விசுவாசிகள்? பிரசங்கம் கேட்கிற விசுவாசிகள், கோயிலுக்கு போகிற விசுவாசிகள், சத்தத்தை கேட்கிற விசுவாசிகள், கேள்விப்படுற விசுவாசிகள். ஆனா தாங்க மட்டும் அதை எடுத்து பேச மாட்டாங்க. ஏன்னா ஓ அந்த கும்பலா நீங்க விசுவாச அறிக்கை பண்ற கும்பலா? ஏன்னா அவங்களுக்கு விளங்கல பாருங்க, அதனால நம்மளை கிண்டல் பண்றது. விசுவாச அறிக்கை பண்ற கும்பலா? அது என்ன பிரசங்கம்? அது விசுவாச அறிக்கையா? அறிக்கை நான் சுகமானேன்னு சொல்லணுமா? அது ஏன் நான் சொல்லணும்? சுகமான நான் சொல்லிட்டு போறேன். விசுவாசம் வரவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன விளங்கல, நான் சொன்னாதான் விசுவாசம் வரும், நான் கேள்விப்பட்டா விசுவாசம் வரும்னு எழுதல, நான் வாஸ்தா விசுவாசம் வந்துன்னு எழுதியிருக்கல, நான் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன்னா விசுவாசம் வரும்னு எழுதியிருக்கல, பிரசங்கத்தை கேட்டேன்னா விசுவாசம் வரும்னு எழுதியிருக்கல. நான் கேட்டதை நான் விசுவாசித்து நான் அந்த வசனத்தை பேச வேணும். அப்பதான் எனக்கு விசுவாசம் வரும். கர்த்தர் உங்களை பெருசா மதிக்கிறார். அவர் சொல்றாரு, நீ என்ன பாரு ஆளு, நீ சிந்திக்க முடியும், தீர்மானிக்க முடியும், செயலாற்ற முடியும், வாயில வச்சு வாசனத்தை பேச முடியும், அதனால உன்னை நான் மதிக்கிறேன், அதனால அதை பண்ணுங்கிறார். நான் எல்லாத்தையும் மாத்திடுறது இல்லை, எங்கேயோ பிரசங்கிட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு தான் எல்லாம் மாறிடும், அப்படி கிடையாது. நீ என்ன செய்யணுமோ அதை செய், நீ என்ன மாதிரி நடந்துக்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். அந்த மரியாதைக்காக நான் தினந்தோறும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எமக்கு தந்தி